கோடை வெயில் காரணமாக மாநிலம் முழுவதும் ஐஸ்கிரீம் விற்பனை உயர்ந்துள்ளது. உணவு பாதுகாப்பு விதிமுறைகளை மீறினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐஸ்கிரீம் நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கோடை வெயில் அதிகரித்துள்ளதால் சிவகாசியில் பட்டாசு தயாரிப்பு பணிகளுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. பட்டாசுக்கான ரசாயன மருந்து கலவை செய்யும் பணிகளை காலை நேரங்களில் முடிக்க மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலை தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 30ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை உள் தமிழக மாவட்டங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அதிக வெப்பம், ஈரப்பதம் காரணமாக அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் ஜனநாயக கடமையாற்ற சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் சாறை சாறையாக சென்னை திரும்பி வருகின்றனர். ஒரே நேரத்தில் பேருந்து, கார்களில் பொதுமக்கள் சென்னை திரும்புவதால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் பயங்கர போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் சென்னை திரும்புவதால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சிங்கப்பெருமாள் கோவில் முதல் திருத்தேரி வரை சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் பேருந்துகளும் கார்களும் மிக மெதுவாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். சென்னையில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலை விட இந்த முறை 24,000 வாக்காளர்கள் கூடுதலாக வாக்கு செலுத்தியதே வாக்குப்பதிவு சதவீதம் உயர காரணம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள 16 தொகுதிகளில் மொத்தம் 24,41,376 பேர் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர். 2021 தேர்தலை விட இந்த முறை 24,000 வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர். குறிப்பாக முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதியில் 10,726 வாக்குகளும், தாவேக தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் தொகுதியில் 3,662 வாக்குகளும் கடந்த முறையை விட அதிகமாக பதிவாகியுள்ளன. வாக்காளர் பட்டியல் திருத்தம் மட்டுமின்றி மக்கள் ஆர்வத்துடன் சென்று வாக்களித்ததே 83.68% வாக்குப்பதிவு உயர்ந்ததற்கு காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் சென்னையில் மொத்தம் உள்ள 28.93 லட்சம் வாக்காளர்களில் சுமார் 4.7 லட்சம் பேர் வாக்களிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் தற்போது பதிவான வாக்கு சதவீதத்தில் கடந்த தேர்தலை விட பெரிய மாற்றம் எதுவும் இல்லை என்று அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். பழனி முருகன் கோவிலில் குடும்பத்துடன் சுவாமி தரிசனம் செய்த பின்னர் பேட்டியளித்த அவர், தமிழகத்தில் பதிவான வாக்கு சதவீதம் தேர்தல் முடிவுகளில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது என்று கூறினார். 2021ஆம் ஆண்டு பதிவான வாக்கு எண்ணிக்கையை ஒப்பிட்டு பாருங்கள், தெரியும். திமுக மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய இரு கட்சிகளுமே தமிழகத்திற்கு ஆபத்தானவை என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விமர்சித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சிக்கு பயந்து மக்கள் தாவேகாவிற்கு வாக்களித்துள்ளனர் என கூறுவது மழையில் இருந்து தப்பிக்க முயன்று கூரை இடிந்து விழுந்த கதையாக இருக்கும் என்று விமர்சித்துள்ளார். மேலும் தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் அநீதி இழைக்கப்படும் இடங்களில் இந்து மக்கள் கட்சி தொடர்ந்து களத்தில் நின்று போராடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவ இளங்கலை படிப்புக்கான நீட் தேர்வு ஹால் டிக்கெட்டுகள் நாளை முதல் விநியோகிக்கப்படும் என்று தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. மே 3ஆம் தேதி நீட் தேர்வு நடைபெறுகிறது.
நீட் தேர்வு எழுதவுள்ள மாணவர்கள் மன அழுத்தம் மற்றும் பதற்றமின்றி தேர்வை எதிர்கொள்ள NTA எனப்படும் தேசிய தேர்வு முகமை முக்கிய அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது. உயிரை விட எதுவும் முக்கியமில்லை என்று கூறியுள்ள NTA மிகுந்த மன அழுத்தம் மற்றும் பதற்றத்தை உணரும் மாணவர்களுக்கு உதவி எண்களை அறிவித்துள்ளது. 1441 அல்லது 1800-891-4416 ஆகிய எண்களில் பல மொழிகளில் ஆலோசனை பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வாஷிங்டனில் உள்ள ஹோட்டலில் வெள்ளை மாளிகை பத்திரிகையாளர்களுக்கு அதிபர் ட்ரம்ப் இரவு விருந்து அளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ட்ரம்ப், அவரது மனைவி மெலனியா ட்ரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ் உட்பட சுமார் 2600 பேர் கலந்து கொண்டனர். விருந்தினர்கள் உரையாடிக் கொண்டிருந்த போது திடீரென துப்பாக்கி சுடும் சத்தம் கேட்டதால் ட்ரம்ப் மற்றும் மெலனியாவை சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் மேடையிலிருந்து பாதுகாப்பாக அழைத்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து ட்ரம்பும் மெலனியா ட்ரம்பும் மேடைக்கு பின்னால் தங்க வைக்கப்பட்ட நிலையில் நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிகாரிகளும் பத்திரிகையாளர்களும் மேஜைக்கு அடியில் பாதுகாப்பாக தற்காத்துக் கொண்டனர். உணவு பரிமாறுபவர்கள் உணவறையின் முன்பகுதிக்கு விரைந்தனர். இதனால் ஹோட்டல் வளாகமே பரபரப்பாக காட்சியளித்தது. இந்த சம்பவத்தின் போது அதிகாரி ஒருவருக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பை மீறி துப்பாக்கிச்சூடு நடத்திய மர்ம நபரை சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் அடுத்த சில நிமிடங்களிலேயே அதிரடியாக மடக்கி பிடித்து கைது செய்தனர். இதனிடையே துப்பாக்கிச்சூடு நடந்த சம்பவத்தின் CCTV காட்சிகளையும் புகைப்படங்களையும் அதிபர் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் பகிர்ந்துள்ளார். உலகிலேயே உச்சகட்ட பாதுகாப்பு வளையத்தில் இருக்கும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைநகர் வாஷிங்டனில் பங்கேற்ற நிகழ்ச்சியில் துப்பாக்கிச்சூடு நடந்திருப்பது சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து செய்தியாளர்களை சந்தித்த அதிபர் ட்ரம்ப், சீக்ரெட் சர்வீஸ் அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு தாக்குதலை கட்டுப்படுத்தியதாக பாராட்டினார். மேலும் அவர்களின் துணிச்சலுக்கும் சேவைக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் கூறினார். அதிகாரிகள் அனைவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் காயமடைந்த ஒருவரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ட்ரம்ப் தெரிவித்தார். இந்த தாக்குதலை நடத்தியவர் கலிபோர்னியாவைச் சேர்ந்த கோல் ஆலன் என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் சம்பவம் குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வாஷிங்டனில் நிலைமை கட்டுக்குள் இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பங்கேற்ற இரவு விருந்து நிகழ்ச்சியில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கு பிரதமர் மோடி கண்டனம் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் மற்றும் மெலனியா ட்ரம்ப் பாதுகாப்பாக இருப்பதை அறிந்து நிம்மதி அடைகிறேன் என்று எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார்.
சென்னை கோயம்பேடு சந்தையில் கோடை வெயில் காரணமாக காய்கறிகளின் வரத்து குறைந்திருப்பதால் விலை அதிரடியாக அதிகரித்துள்ளது. குறிப்பாக எலுமிச்சை பழம் கிலோவிற்கு 30 ரூபாய் உயர்ந்து 1 கிலோ 250 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. பீன்ஸ் விலை ஒரே நாளில் கிலோவிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 150 ரூபாயை தொட்டுள்ளது. தக்காளி, வெண்டைக்காய் மற்றும் வெள்ளரிக்காய் ஆகியவற்றின் விலையும் கிலோவிற்கு 10 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. கேரட், உருளைக்கிழங்கு போன்ற காய்கறிகளின் விலையும் அதிகரித்திருப்பதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் கோடை வெயில் தாக்கம் எதிரொலியாக எலுமிச்சை விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. 1 கிலோ எலுமிச்சை 250 ரூபாய் வரை விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் சென்னை காசிமேடு மீன் சந்தையில் மீன்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மீன்பிடி தடைக்காலத்தால் மீனவர்கள் பெரிய விசைப்படகுகளில் கடலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மீன்கள் விலை உயர்ந்து 300 ரூபாய்க்கு விற்ற சங்கரா மீன் 500 ரூபாய்க்கும் 600 ரூபாய்க்கு விற்ற பெரிய வகை இறால் 1000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. நண்டு, கடமா உள்ளிட்டவை விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளது. விலை பல மடங்கு அதிகரித்துள்ளதால் ஞாயிற்றுக்கிழமையிலும் காசிமேடு மீன் சந்தையில் கூட்டம் குறைவாகவே இருந்தது. கோடை விடுமுறையையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர்கள் 2 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்கின்றனர். கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு தண்ணீர் மற்றும் மோர் வழங்கப்படுகிறது. கோடை விடுமுறையையொட்டி பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். தரிசனத்திற்காக பக்தர்கள் 3 மணி நேரம் காத்திருக்கும் நிலையில் நெரிசலை கட்டுப்படுத்த கோவில் நிர்வாகம் பல்வேறு ஏற்பாடுகளை செய்துள்ளது. கோடை விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. கடலில் புனித நீராடிவிட்டு நீண்ட வரிசையில் சுமார் 5 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கோடை சீசன் தொடங்கியுள்ள நிலையில் ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. கோடை வெயில் கடுமையாக அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் ஊட்டிக்கு பெருமளவில் திரண்டு வருகின்றனர். அரசு தாவரவியல் பூங்காவில் ஆயிரக்கணக்கான மலர்கள் மலர்ந்து சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வருகின்றன. சுற்றுலா பயணிகள் வருகையால் ஊட்டி மலைப்பாதையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. தினமும் 15,000க்கும் மேற்பட்ட பயணிகள் வருவதால் ஊட்டியில் ஹோட்டல், லாட்ஜ் கட்டணங்கள் கணிசமாக உயர்ந்துள்ளது. வாட்டி வதைக்கும் கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க பொதுமக்கள் ஒகேனக்கலில் குவிந்து வருகின்றனர். உடல் வெப்பத்தை தணிக்க ஆயில் மசாஜ் செய்து அருவிகளில் குளித்து சுற்றுலா பயணிகள் பொழுதை கழிக்கின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபி அடுத்துள்ள கொடிவேரி அணையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். கோடை வெயிலின் தாக்கத்தில் இருந்து தப்பிக்க அருவி போல் கொட்டும் தண்ணீரில் குளித்து சுற்றுலா பயணிகள் உற்சாகம். குமரியில் புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்றான திற்பரப்பு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. அருவியில் நீர்வரத்து குறைவாக உள்ளதால் அருகே உள்ள குளத்தில் குளித்து பொதுமக்கள் உடல் வெப்பத்தை தணிக்கின்றனர். மதுரையில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆழ்வார்புரம் பகுதியில் ஆற்று படுகையை சமன்படுத்தும் பணி தீவிரம் பெற்றுள்ளன.
கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கன்னியாகுமரி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் ஹரஹர மகாதேவா என்ற முழக்கத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். குறிப்பாக இந்த விழாவில் பங்கேற்றால் குழந்தை பாக்கியம் மற்றும் மகிழ்ச்சியான மணவாழ்க்கை அமையும் என்ற நம்பிக்கையில் ஏராளமான புதுமண தம்பதிகள் சுவாமி தரிசனம் செய்தனர். புதுமண தம்பதிகள் கலந்து கொண்டு சீக்கிரமா அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஐதீகத்தினால நாங்கள் எல்லாருமே கலந்துக்கிறோம். சுசீந்திரம் எப்படின்னாக்கா இந்தியாவிலேயே இருக்கப்பட்ட ஒரு பெரிய பழைய கோயில்களில் சிற்பங்கள் வேலைப்பாடுகள் நிறைந்த கோயில்களில் இதுவும் ஒன்று. இங்க இருக்கப்பட்ட சிற்பங்கள் எல்லாம் பார்க்கணுமானா வாழ்க்கையில ரொம்ப பேரு செய்தவங்களுக்குன்னா இந்த மாதிரிப்பட்ட ஒரு இது கிடைக்கும். இங்க தமிழ்நாட்டில் உள்ளவங்க மாத்திரம் இல்ல, மொத்தமாக இந்தியாவில இருந்து எல்லாருமே டெய்லி இங்க வணங்கிட்டு போவாங்க. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே காட்டு யானை தாக்கி ஒருவர் உயிரிழந்த ஆத்திரத்தில் வனத்துறையினரை தாக்கிய பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவத்தில் 7 வன ஊழியர்கள் காயமடைந்த நிலையில் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் மசனகுடி மாயார் சாலையில் புலிகள் மின்னல் வேகத்தில் சாலையை கடக்கும் காட்சிகள் இணையத்தில் பரவி வருகின்றன. வாகனங்களை பார்த்ததும் புலி ஒன்று வனத்திற்குள் பின்வாங்கிய நிலையில் மற்றொரு புலி துரிதமாக சாலையை கடந்து சென்றது. புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும், இருசக்கர வாகனங்களில் செல்வோர் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அரிய வகை ஆந்தை ஒன்று பறக்க முடியாமல் தவித்தது. அரசு மருத்துவமனை அருகில் உள்ள சங்கு பிள்ளையார் கோவில் வளாகத்தில் பலவீனமடைந்த நிலையில் ஆந்தை கிடந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் ஆந்தையை பாதுகாப்பாக மீட்டனர். ஆந்தைக்கு காயம் அல்லது நீண்ட தூரம் பறந்ததால் சோர்வு ஏற்பட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பின்னர் அந்த ஆந்தை அருகிலுள்ள வனப்பகுதியில் விடுவிக்கப்பட்டது. இலங்கை தலைநகர் கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தாய்லாந்திலிருந்து போதைப் பொருளை கடத்தி வந்த பௌத்த துறவிகள் 22 பேரை கைது செய்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இரண்டாயிரத்து 27ஆம் ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஒரு மாபெரும் வெற்றியாக மாற்றுவோம் என்று பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். பொதுமக்கள் வழங்கும் தகவல்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டு ரகசியமாக வைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் கொல்கத்தாவின் 11 தொகுதிகள் உட்பட 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட தேர்தல் வரும் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. வன்முறையற்ற நேர்மையான தேர்தலை உறுதி செய்திட வாக்குச்சாவடிகளுக்கு செல்லும் சாலைகள் மற்றும் குறுகிய சந்துக்களில் முதல் முறையாக கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி கண்காணிக்க தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் மேற்கு வங்க மாநிலத்தில் காங்கிரஸ் நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டதற்கு ராகுல் காந்தி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் வன்முறை அரசியல் செய்வதாக சாடியுள்ள அவர் குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியுள்ளார். கேரள மாநிலம் திருச்சூரில் உலக புகழ்பெற்ற பூரம் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது.
வடக்குநாதர் கோவிலை நோக்கி அலங்கரிக்கப்பட்ட யானைகள் அணிவகுத்து வந்தன. கனிமங்கலம் சாஸ்தா கோவிலிலிருந்து பல்வேறு கோவில்களின் சுவாமிகள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டன. தொடர்ந்து 250 கலைஞர்கள் பங்கேற்ற செண்டை மேள இசை நிகழ்ச்சி பக்தர்களை பரவசப்படுத்தியது. பிரசித்தி பெற்ற பூரம் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதனிடையே பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாடுகள் காரணமாக வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளன. கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் காட்டு யானைகள் ஆக்ரோஷமாக மோதிக்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வடச்சேரிக்கரா அருகே உள்ள கொம்பளம் பகுதியில் உணவு தேடி வந்த காட்டு யானைகளுக்கு இடையே திடீரென மோதல் ஏற்பட்டது. கூட்டமாக வந்த 10க்கும் மேற்பட்ட யானைகளில் 2 யானைகள் ஒன்றை ஒன்று தந்தங்களால் தாக்கிக் கொண்டன. இதனை அங்கிருந்த வனத்துறையினர் வீடியோ பதிவு செய்த நிலையில் அந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ள உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பார்வையிட்டார். தனது குடும்பத்தினருடன் வருகை தந்த அவர் தாஜ்மஹாலின் வரலாற்று சிறப்புகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து தாஜ்மஹால் வளாகத்தில் சுற்றுலா பயணிகளுடனும் அதிகாரிகளுடனும் அவர் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். A Persian wheel system basically. Random flip will take place. Then the towers will fall down outside, thus causing no harm. Look at each other. That's nice for me. Give a smile, very nice for me. டெல்லியின் சுற்றுவட்டார பகுதிகளான உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத், நொய்டா உள்ளிட்ட பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் மாணவர்களின் நலன் கருதி பள்ளி நேரத்தை மாற்றி மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன்படி வரும் திங்கட்கிழமை முதல் அனைத்து பள்ளிகளும் காலை 7:30 மணிக்கு தொடங்கி மதியம் 12:30 மணிக்கு நிறைவடையும் என்றும் இந்த உத்தரவு அரசு பள்ளி மற்றும் CBSE உள்ளிட்ட அனைத்து தனியார் பள்ளிகளுக்கும் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள பிளாஸ்டிக் கிடங்கில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. கொழுந்துவிட்டு தீ எரிந்த நிலையில் தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்தனர்.
குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உள்ள கண்ணாடி உறை மற்றும் ஃப்ரேம்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து 9 தீயணைப்பு வாகனங்களுடன் வந்த தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். கூடுதல் தலைமை தீயணைப்பு அதிகாரி, காவல்துறை துணை ஆணையர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். இந்த தீ விபத்து குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். IPL தொடரில் சேப்பாக்கத்தில் நடைபெற்று வரும் லீக் போட்டியில் சென்னை மற்றும் குஜராத் அணிகள் மோதல். அடுத்தடுத்து விக்கெட்களை இழந்து தடுமாற்றத்துடன் ஆடி வரும் சென்னை 100 ரன்களை கடந்தது. IPL தொடரில் இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் லக்னோ மற்றும் கொல்கத்தா அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. தொடர் தோல்வியை சந்தித்து வரும் கொல்கத்தா மீளுமா என எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. கொலம்பியாவின் மேற்கு பகுதியில் நடந்த வெடிகுண்டு தாக்குதலில் 14 பேர் உயிரிழந்தனர். கவுகா மாகாணத்தின் காசிபியோவில் உள்ள நெடுஞ்சாலையில் நிகழ்ந்த இந்த சம்பவத்தில் சுமார் 38 பேர் படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வன்முறைக்கு ஃபார்க் கிளர்ச்சியாளர்களே காரணம் என அதிகாரிகள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். முன்னதாக கலி நகரில் உள்ள இராணுவ முகாம் அருகிலும் வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட பேருந்து மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காசாவில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 6 காவலர்கள் உட்பட 12 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். வடக்கு காசாவின் பெய்ட் லஹியா நகரில் மருத்துவமனைக்கு அருகே உள்ள குடியிருப்புகள் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தின. இதில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்ட நிலையில் காவலர் ஒருவரின் உடலை கண்டு அவரது தாய் கதறி எழுதது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகு இதுவரை 791 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக காசா சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற இருந்த வெள்ளை மாளிகை செய்தியாளர்கள் சங்க விருந்து நிகழ்ச்சிக்கு எதிராக ஹோட்டலுக்கு வெளியே நூற்றுக்கணக்கானோர் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஈரானுக்கு எதிரான போரை நிறுத்த கோரியும் டிரம்பிற்கு எதிராகவும் கோஷங்களை எழுப்பினர். போராட்டக்காரர்கள் சிலர் அதிபர் டிரம்ப், பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்செட் மற்றும் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகு ஆகியோரின் முகமூடிகளை அணிந்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். டிரம்ப் நிர்வாகம் ஊடக சுதந்திரத்தை கட்டுப்படுத்துவதாக குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடைபெற்றது. செர்போனில் அணு உலை விபத்தின் 40வது ஆண்டு நினைவு தினம் யுக்ரைனில் அனுசரிக்கப்பட்டது. கடந்த 1986ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி அதிகாலை சோவியத் யூனியன் கட்டிய அணு உலை வெடித்ததில் ஐரோப்பாவின் பெரும் பகுதிகளில் கதிர்வீச்சு பாதிப்பு ஏற்பட்டதுடன் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். இந்த நிலையில் விபத்தின் நினைவு நாளையொட்டி சம்பவம் நிகழ்ந்த அதே நேரத்தில் ஸ்லாவ் யூட்டிஸ் நகரில் மணி ஒலிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவிடத்தின் அருகே கூடியிருந்த மக்கள் அணுசக்தி குறியீட்டின் வடிவில் மெழுகுவர்த்திகளை ஏந்தி விபத்தில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர்.
மியான்மர் தலைநகர் நேபிடாவில் அந்நாட்டின் புதிய அதிபர் மின் ஆங் லைன் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் ஈ இடையே முக்கிய சந்திப்பு நடைபெற்றது. இரு நாடுகளையும் இணைக்கும் மியான்மர் சீனா பொருளாதார பாதை கட்டுமான பணிகளை விரிவுபடுத்த அப்போது தீர்மானிக்கப்பட்டது. மேலும் எல்லைப் பகுதிகளில் அமைதியை உறுதி செய்ய இணைந்து செயல்படவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக சீனாவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஆன்லைன் சூதாட்டம் மற்றும் தகவல் தொடர்பு மோசடிகளை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மியான்மர் அதிபர் உறுதியளித்துள்ளார். தயாரிப்பாளர்களின் கோரிக்கைகளை நடிகர் சங்கம் தொடர்ந்து புறக்கணித்தால் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் எச்சரித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. சரிந்து வரும் திரைத்துறையை காப்பதற்கு நடிகர்கள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் இனி வருவாய் பகிர்வு முறையில் மட்டுமே பணியாற்ற வேண்டும் என்றும் தயாரிப்பாளர்களின் லாப நஷ்டங்களில் பங்கேற்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. புதிய படங்களை வெளியிட 8 வாரங்களுக்கு OTT தடை கோரிய திரையரங்க உரிமையாளர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சிறிய முதலீட்டு திரைப்படங்களுக்கு நிலுவையில் உள்ள அரசு மானிய தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. சங்கத்திற்கு தெரியாமல் OTT ஒப்பந்தம் செய்யும் தயாரிப்பாளர்களுக்கு திரையுலகம் ஒத்துழைப்பு வழங்காது என்றும் உறுப்பினர்களுக்காக புதிய யூடியூப் சேனல் மற்றும் செய்தி மலர் தொடங்கப்படும் என்றும் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சூர்யா நடித்துள்ள கருப்பு திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று மாலை மதுரையில் நடைபெறுகிறது. தமிழகமே கொண்டாடக்கூடிய வகையில் கருப்பசாமி பாடல் ஒன்று இன்று வெளியாக உள்ளதாக படத்தின் இயக்குனர் RJ பாலாஜி தெரிவித்துள்ளார். மதுரை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற கருப்புசாமி பக்தர்கள், கருப்புசாமியை நம்புறவங்க கும்புறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகிற ஒரு பாட்டை இன்றைக்கி ரிலீஸ் பண்ண போகிறோம். இட்ஸ் அ வெரி ஸ்பெஷல் சாங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஹியர் ஆல்சோ இன் த டீம். ஸோ யா, ஐ வில் see you all in the evening.